வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. சென்னையில் இருக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் பலாத்கார தொல்லை வந்தது. இதுக்காக ஞானசேகரன், அதாவது அந்த பல்கலைக்கழகத்து பக்கத்தில் பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு இருந்ததாக கூறப்படுற இந்த ஞானசேகரனை வந்து உடனே கைது செய்யப்படுறாங்க. அதாவது இந்த விஷயம் வந்து டிசம்பர் 23 இந்த பாலியல் பலாத்காரம் விஷயம் பெரிய சர்ச்சையாக வெளியே வருது. அப்போ 24 வந்து இந்த மாதிரி ஒரு புகார் அளிக்கப்பட்டு அவரை கைதும் செய்யப்படுறாங்க. அவர் மேலே கிட்டத்தட்ட 11 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதாவது ஆதாரத்தை அளிக்கிறது, மிரட்டல் பண்ணுறது, அப்புறம் அந்தரக புகைப்படம் எடுக்கிறது அப்படின்ற வகையில் கிட்டத்தட்ட 11 குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த 11 குற்றச்சாட்டுகள் மீதும் இவர் வந்து குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. இன்னும் இவருக்கு என்ன தண்டனை விவரம் அப்படின்றத ஜூன் 2 தண்டனை விவரம் சொல்லப்படும் அப்படின்ற தீர்ப்பு இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. அதாவது ஒரு பாலியல் குற்ற வழக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் தீர்ப்பை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்றத ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப்பெறும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு, அதாவது இந்த நாடே அதிர்ந்துருச்சு, பெண்கள் மீது இப்படியான பாலியல் குற்றங்கள் நடக்கப்படுது. அந்த ஆடியோலாம் நம்ம கேட்டு ரொம்ப அதிர்ந்து போயிருந்தோம். அதுக்கு ஒரு மாசான ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்தது. ஸோ அடுத்ததான் இந்த கேஸை, ஆனால் அந்த கேஸ் இத்தனை வருஷம் இழுத்து அதுக்கப்புறமா பொள்ளாச்சி கேஸ் வந்திருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. இவ்வளோ சீக்கிரத்துலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது பெண்களுக்கு, இன்னும் நீதி கிடைக்கும் அப்படின்றதுல. ஸோ இது வந்து 24 ஒரு கைது செய்யப்படுறாரு. அப்புறம் டிசம்பர் 28 இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து இவங்க அமைக்கிறாங்க. பிற்பாடு ஜனவரி 5, 2025 அவர் மேலே குண்டர் சட்டம் வந்து பாயுது. யாருன்னா இந்த ஞானசேகரன்ற குற்றவாளி மேலே குண்டர் சட்டம் வந்து பாயுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 100 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை சைதாப்பேட்டோடைய நீதிமன்றத்தில் வழங்கப்படுது. இதுக்கப்புறமா மார்ச் 7 சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்படுது. இந்த சைதாப்பேட் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு வருது. இதுக்கப்புறமா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8 அதாவது இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த குற்றவாளியோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறார், ஞானசேகர் தரப்புலேருந்து என் மேலே வந்து தப்பான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க, இந்த குற்றச்சாட்டுகள் தவறானது, அதனால் என் மேலே இந்த வழக்கை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து மனு தாக்கல் பண்ணப்படுது. அது போஸ்கோ நீதிமன்றம் அங்கே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு முக்கிய குற்றவாளி, முகாந்தரத்தோடு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, அவர் ஆக்சிடெண்ட்டாவோ இல்லை தெரியாமோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ இதெல்லாம் செய்யலை, இது முகாந்தரத்தோடு செய்யப்பட்டது, அதனால் இவரை வந்து வெளியே விட்டால் பல பிரச்சனைகள் இருக்கும், ஏன் எவிடன்ஸை வந்து கலைக்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பெண் இல்லை, இன்னும் பல பெண்கள் இந்த இதில் வந்து மாட்டியிருக்காங்க, பிரச்சனைக்குள்ளாகியிருக்காங்க. அதனால் இது ஒரு முக்கியமான கேஸாக உற்று நோக்கி கவனிக்கப்படும் போது இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வாதத்தை வச்சு அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்படுது. என்னென்னா, அதாவது என் மேலே சாட்டப்பட்டது வந்து பொய் புகார், இது வந்து உண்மை கிடையாதுன்னு சொன்ன ஒரு மனு போடுறாரு பார்த்தீங்களா, அதை வந்து போஸ்கோ நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது, நீ கடம்பு காத்து வரட்டும் அப்படின்னு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் 23 எல்லா சாட்சிகளையும் இவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த சாட்சிகள் எல்லா தரப்புடைய சாட்சியை விசாரித்து மே 20 அனைத்து விவாதங்களும் கேட்கப்படுது, எல்லா தரப்புடைய விவாதங்களும் கேட்கப்படுது. அப்புறம் மே 25 வழக்கில் மே 28 தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே 28 இன்று இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விசாரணையும் எல்லா இதையும் பண்ணிட்டு எல்லா தரப்புடைய வாதத்தையும் கேட்டுட்டு எல்லா சாட்சியங்களோட வாதத்தையும் கேட்டுட்டு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கிட்டத்தட்ட 11 குற்றங்கள் இவர் மேலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவர் தான் அந்த 11 இதுலேயும் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு இதுக்கு முன்னாடியே 15 வழக்குகள் இவர் மேலே நிலுவையில் உள்ளது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிக்குள்ளான நியூஸும் வருது. ஆனால் இவர் வந்து ரொம்ப கூலாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இல்லைங்க, நான் வந்து
வயசான அம்மா இருக்காங்க, அப்பா கூட கிடையாது, அம்மா மட்டும் தான் இருக்காங்க, 8வது வகுப்பு படிக்கிற ஒரே ஒரு மகள் இருக்காங்க, அவங்களையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒத்தையாக வீட்டில் இருக்காங்க, என்னோட வியாபாரமும் பாதிக்கப்படும், அதனால் இதெல்லாம் மனசில் கொண்டு நீங்கள் எனக்கு குறைத்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க தரப்புலேருந்து கேட்கப்படுது. நம்ம கேள்வி என்னவா இருக்கா, இதெல்லாம் அந்த அந்த கீழ்த்தனமான வேலைகள் செய்யும்போது இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? வீட்டில் வந்து அம்மா தனியாக இருக்காங்க, பொண்ணு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்குது, இந்த மாதிரியான குற்றங்களில் நம்ம ஈடுபடுறோம், நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம பொண்ணை மதிப்பாங்களா, இல்லை நம்மளை தான் நம்ம பொண்ணு மதிக்குமா அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் எங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, பொண்ணு இருக்கு, குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்றீங்களே, உங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அது நீதி ஆகிடுமா? இதை கேட்கறதுக்கு இப்போ இருக்கிற அறிவு அன்னைக்கு பண்ணும்போது இருந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு இல்லை. ரொம்ப கீழ்த்தனமாக செயல்பட்டால் இந்த மாதிரியான தண்டனைகளை சந்திக்க தான் வேணும். இப்போது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, குறைஞ்சது இவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி கேஸில் வந்து இதே மாதிரி தான் இந்த பொள்ளாச்சியோட வழக்குலையும் வந்து இருக்கிற குற்றவாளிகள் எல்லாருக்குமே அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற தீர்ப்பு வந்ததுனால இதுவும் பாலியல் குற்றம் அப்படின்றதுனால இவருக்கும் இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவ்வளோ விஷயம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதையே உடனே கம்பேர் பண்ணுறாங்க, பொள்ளாச்சி வழக்கையும் இந்த ஞானசேகரன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மாணவியோடைய இந்த பாலியல் பலாத்காரமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணுறாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியில் இது ஒன்று தான், ஆனால் அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அங்கே அதிமுகவுடைய முக்கிய பிரமுகருடைய மகன் அதில் சிக்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்தது. ஆனால் அவர் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, அந்த பண்ணை வீட்டோட முதலாளி யார், ஏன் அவரை இன்னும் கண்டுபிடிக்கல, ஏன் அவரை இந்த கேஸில் வந்து இது பண்ண முடியல, குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல, அவரை விட்டுட்டு மற்ற எல்லாருக்குமே தானே தண்டனை கொடுத்துருக்கு. இவர் இந்த பக்கம் கேட்குறாருல, யார் அந்த சார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தரப்பினர் வந்து அவர்கள் கேட்குறாங்க, அந்த பண்ணை வீட்டுக்கு ஓனர் யார் அப்படின்னு இவங்க அந்த தரப்பு கேட்குறாங்க. இதில் அதிமுகவில் இருக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து இல்லை திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்றாரு. ஸோ இப்போது சில கேள்விகள் வந்து எடப்பாடி அவர்களை நோக்கி வைக்கப்படுது. அதாவது பொள்ளாச்சி பாலியல் குற்றம் பார்த்தோம் நம்ம எல்லாருமே, எவ்வளோ பெண்கள் இல்லை, எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பெண்கள் மட்டும்தான் துணிஞ்சு வெளியே வந்து சொல்லி இன்னைக்கு இவ்வளோ நாள் கேஸ் நடந்து இன்னைக்கு தான் இத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த சமூகத்தில் இப்படி ஒரு ஸ்டெர்லைட் திட்டம் வரக்கூடாது, அது தன்னுடைய ஊருக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊரோடைய நலனுக்காகவும் போராடின ஸ்லோலினவர்களை வந்து வாயில் சுட்டாரே, அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இவரோட யாரால் கொடுக்க முடியும் எடப்பாடியை விட. இன்னும் ஒரு படி பார்த்தோன்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 பெண்களை பஸ்ஸில் வச்சு உயிரோடு கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் பிற்பாடு அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. இது எப்படி நடந்தது? அதிமுக பீரியடில் தானே இது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சுவாதி கொலை வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட்டப்பகலில் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணு அந்த இடத்துலேயே துடிக்க கொண்டுட்டு ஓடினாங்க. ஆனால் ராம்குமார் அப்படின்ற ஒரு பையனை பிடிச்சி அவங்கள ஜெயிலில் வச்சு அவர் தான் உண்மை குற்றவாளியா அப்படின்னு நிரூபணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சிவாஜி படத்தில் ரஜினி வந்து ஒயரை கடிச்சு செத்து போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இப்போது கடைசி வரையும் அந்த உண்மை குற்றவாளி யாருன்னே வந்து கண்டுபிடிக்க முடியல இவங்களுடைய கொலை வழக்கில், சுவாத்தியோட கொலை வழக்கில். ஆனால் இவர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு, யார் அந்த சார். ஸோ நீங்களோட ஆட்சி காலத்தில் இத்தனை சார்கள் இருக்காங்க, இத்தனை சார்கள் ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்ற கேள்வி வருது. தவறு செய்தவர்கள் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த கட்சியோட இதில் இருந்தாலும் சரி, பின்னணியில் இருந்தாலும் சரி, தவறு தான். அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒரு சமூகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போனால் அந்த சமூகம் எவ்வளோ வெக்கப்பட வேண்டி இருக்குது. ஆக இது எந்த கட்சி அப்படின்ற இதெல்லாம் விட்டுட்டு
பெண்களுக்கு நடக்கிற குற்றம் அதுக்கு வந்து சாலிடாக நின்று இந்த மாதிரியான குற்றங்கள் டக்கு டக்குன்னு கொடுக்கணும். அப்போ தான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த மாதிரியான வன்முறைகள் குறைக்கப்படும். அவங்களுக்கும் அந்த மாதிரி குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் வரும். இந்த மாதிரி குற்றம் செஞ்சால் நம்ம இப்படி மாட்டுவோம், இந்த மாதிரியான உறுதியான தண்டனை இருக்குது அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரும். இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்கள் வேற வந்து வளரி இருக்கார். சொல்கிறாரு, இது வந்து நீதிமன்றம் தானாக முன் வந்து செஞ்சதுனால்தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கு, தண்டனை வந்திருக்கு. இதை ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமை பீத்திக்கிறாரு? ஏன் இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது கேள்வி யாரை நோக்கி போகப்பட்டது? திமுகவை நோக்கி போச்சு. இது வந்து திமுக ஆட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு காரணம் திமுகவுடைய ஆட்சி சரியில்லை, அவங்க ஆட்சி சரியில்லாதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படின்றீங்க. ஸோ உங்களுடைய விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறது கரெக்ட். ஆனால் பிரச்சனை இல்லாத மாநிலம்னு எதுவுமே கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு தான் அது உள்ளதுலே குறைஞ்சது அப்படின்ற சர்வேவே வந்து என்ன சொல்லுதுன்னா, சென்னை தான் உள்ளதுலே, அதாவது இந்தியாவிலே சென்னை தான் வந்து உள்ளதுலே பாதுகாப்பான சிட்டி பெண்களுக்கு அப்படின்னு சர்வே சொல்லுது. பெண்கள் பாதுகாப்பில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாது. அது நம்ம வந்து வன்மையாக தான் கண்டிக்கிறோம். அது முன்னிலையில் இருந்தாலும் சரி, பின்னிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே இப்படியான ஒரு குற்றங்கள் கூட நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாரோடைய கருத்தும். ஆனால் மீறி நடக்கும்போது அவர்கள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்ன அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? இப்போ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு 12 நாட்கள் ஆச்சு அப்படின்ற தகவலை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலை. ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 23ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 24ஆம் தேதி புகார் கொடுக்குறாங்க, கைது நடவடிக்கை எடுக்கப்படுது, குண்டர் சட்டம் பாயுது, சிறப்பு குழு அமைக்கிறாங்க. இதுக்காக அவங்க நீதிமன்றம் கூட போனாங்க. நீதிமன்றம் போய் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, சிறப்பு குழு வைங்க அப்படின்றாங்க. அப்புறம் நீதிமன்றம் சிறப்பு குழுவும் வச்சுது. அந்த பொண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து குறிப்பிட்ட நிதியும் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க, நிவாரண நிதியும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டெப்பு எடுத்தும் கூட இல்லை குற்றம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து திமுகவை சாடுவோம். ஆனால் அவங்க எடுத்த எந்த பொறுப்பு இது இருக்குது பார்த்தீங்களா, நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு கிளைம் பண்ண விட மாட்டோம், அதை வந்து நீதிமன்றம் செஞ்சுச்சுன்னா அப்படி மாற்றிடுவோம் அப்படின்ற ஸ்டாண்டை விஜய் அவர் எடுத்திருக்காங்க. குற்றம் நடந்ததுக்கு அவங்களுடைய ஆட்சி சரியில்லைன்னு காரணம் சொல்கிறேன். நீங்கள் பரவாயில்ல, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் குற்றமே நடந்தாலும் இவ்வளோ வெகு விரைவாக இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ சீக்கிரம் தண்டனை வந்திருக்கு, இதை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடியல. இதை நான் கூட சொல்லலை. அதாவது அவங்க கட்சியிலேருந்து இப்போ திடீர்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, வைஷ்ணவி, அவங்க வந்து விஜய் அவர்களையே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட கட்சி பெண்களை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது நியாயம். இப்போ சமீபமாக ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த மாதிரி உதவி இது கொடுக்க போனாங்க பார்த்தீங்களா, நல்லா அந்த பெண்களை வந்து காவல்துறையினர் தாக்கியதாக பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. இந்த நியூஸுக்கு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது அந்த நலத்திட்டங்கள் நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்வி மூலமா அது பரபரப்பாக்கப்படுது. இப்போ இந்த பெண் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட், நீங்கள் பேசுறது நியாயம். பெண்களுடைய பாதுகாப்புனா எல்லா பெண்களும் பெண்கள் தான். இப்போ அந்த பெண்களுக்காக குரல் கொடுக்குற நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதாவது அந்த வைஷ்ணவின்ற பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கட்சியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்து திமுகவில் சேர்ந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப மோசமாக, ரொம்ப காதுலேயே அதாவது படிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ஆபாசமாக என்னை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு அப்படி பேசாதீங்க, பெண்களை கண்ணியமாக நடத்துங்க அப்படின்னு ஒரு தகவல் கூட நீங்கள் ஏன் சொல்லலை? அப்போ உங்கள் தொண்டர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பா? அப்போது உங்களுக்கு உங்கள் ஆதரவாளர்கள், உங்கள் கட்சிக்கார பெண்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற ஆதரவாளர்களுடைய அந்த அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் விஜயோட பாதுகாப்பா? வெளியே இருக்க பெண்கள் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கட்சின்னு தொடங்கிட்டீங்க,
பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாருக்குமான தலைவராக தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் கட்சி, எதிர்கட்சி, பக்கத்து மாநில இது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். உங்கள் கட்சி பெண்களை தாக்கினா அதுக்கு குரல் கொடுக்கறது நியாயம். அதே மாதிரி உங்கள் கட்சியிலேருந்து இருந்து அந்த பொண்ணு திமுகவுக்கு போயிடுச்சுன்னா அது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு இதில் இருப்பாங்க, இங்கே அவங்க சரியாக ஃபீல் பண்ணல, திமுகவுக்கு போகிறாங்க, திமுகலேருந்து நாளைக்கு வேறு கட்சிக்கு போகலாம். ஆனால் நீங்கள் என்னவா உங்கள் தொண்டர்களை வளர்த்து எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? உங்கள் தொண்டர்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, பாஜகவுக்கு மாற்றா நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மாற்றம் இது அடிப்படையிலேருந்தே நீங்கள் கொண்டு வரணும். எந்த மாதிரியான நாகரிகத்தோட உங்கள் தொண்டர்கள் பேசணும் அப்படின்ற அடிப்படையை கூட நீங்கள் சொல்லித்தரல. ஒன்று வேணாம், உதாரணத்துக்கு இப்போது உங்கள் பின்னாடியே ஓடி வந்து பைக்லேருந்து விழுந்து ஹெல்மெட் போடாமல் விழுந்த அடிப்பட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், இனி நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், பின்னாடியே சேஸ் பண்ணி வந்து என்னை மதிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அடுத்த இதில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் முதல்ல ஹெல்மெட் போடுங்க, அப்புறமா ஓட்டு போடுற வழியை பாருங்கள் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜம்பமாக பேசினா பத்தாது, ஃபஸ்ட்டு அந்த திருத்தத்தை உங்கள் கட்சியிலேருந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியில் தான் வைஷ்ணவின்றவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ இப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வழக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் வரும். பொதுவாக எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படணும், அப்போ தான் வந்து மக்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால அதிகபட்ச தண்டனை வழங்கணும்னு சொல்லி தான் அரசு தரப்பு வக்கீலும் கேட்டிருக்காங்க. மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த பொள்ளாச்சி கேஸில் கொடுத்தா மாதிரி இந்த கேஸ்லையும் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஸோ பார்ப்போம் இது எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஜூன் 2ஆம் தேதி நம்ம பார்ப்போம்.